எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என விசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விசிக துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்த ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவித்தார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள பதிவில், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்று பதிவிட்டுள்ளார். மக்கள் சக்தியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சந்திப்பாரா அல்லது விஜயின் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சந்திப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நேர்மையான மக்களுக்கான அரசு அமைய ஆட்சியிலும் அதிகார பகிர்வு என்ற முழக்கத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம். வருங்கால சமூகத்தை அரசியல் மயமாக்கி படிச்சு முடிச்சிட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேர்தல் அரசியலை அனைவருக்குமான இடமாக வென்றெடுக்கும் ஒரு இயக்கமாக விரைவில் வீரநடை போட உள்ளது.